விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய நல்ல வருஷமாக அந்த வருஷம் இருக்கும். முதல் 5 மாதங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் விளைவாக ராசி வலிமையாக அப்படியே குருவால் பார்க்கப்பட போகுதுங்க. முதல் 5 மாதம் என்னங்க நடக்கும்? எதிர்பாராத ஒரு தன்மைகள் நடக்கும், எதிர்பாராத செலவுகள் இருக்கும், எதிர்பாராத அறிமுகங்கள் இருக்கும், எதிர்பாராத நஷ்டங்களும் வரும். ஆனால் சரி கட்டுவீங்க. எதிர்பாராத நஷ்டங்கள்னால் நீங்களே ஏதாவது பேராசைப்பட்டு எதையாவது ஒன்று செய்ய போய் அதில் கொஞ்சம் சரிவுகள் வரும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேராசையை பண்ணி கொடுத்து அதன் மூலமான சில விஷயங்களை அப்படியே இது பண்ணுவாங்க. அந்த அமைப்பு இப்போது உங்களுக்கு 5 மாதத்துக்கு முதல்ல இருக்குது. பின்னாடி 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து அப்படியே உச்ச குருவாகி பார்க்க போகிற ராசி என்றதுனால இந்த முதல் 5 மாதங்களில் ஏதாவது தடுமாற்றங்கள் வந்தாலும் கூட அதை நீங்கள் அப்படியே சமாளிச்சுக்குவீங்க. பரவாயில்லைங்க, ஒரு ஒரு அனுபவம் கிடைச்சது, இப்போ ஒரு 10 ரூபா போச்சு, பரவாயில்ல, நான் இதை வச்சு 20 ரூபா சம்பாரிச்சிருவேன் என்கின்ற மாதிரியாக பணத்தை இழந்தாலும் கூட அது திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குங்க. பின்னாடி ஜூன் மாதத்திற்கு பிறகு எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் உண்டு. குடும்பம் அமையும், திருமணம் நடக்கும், தொழில் ஸ்ட்ராங் ஆகும், வியாபாரம் கை கொடுக்கும், விவசாயம் அளவில் கொஞ்சம் இதாக இருக்கும், வெளியில் ஊரில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவுக்கு என்னப்பா உங்கள்கிட்ட கொஞ்சம் மாற்றம் தெரியுதே அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் கூட நம்ம அப்படியே சிரிச்சுக்கிட்டு நகர்ந்து போனாலே நம்மக்கிட்ட இருக்குது. சைக்கிளில் போகிறவர் டிவிஎஸ் வீட்டில் போவார், டிவிஎஸ் வீட்டில் போகிறவர் அதோட பெரிய பைக்கு வாங்குவார், பைக்கு வாங்கினவர் கார் வாங்கக்கூடிய அளவிற்கு 9ஆம் இடத்து உச்சகுரு ஒரு கௌரவம் அந்தஸ்து போன்றவைகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய அளவில் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் விலகும். இன்னொன்று முக்கியமாக பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, தூர இடத்துல இருக்கிற பிள்ளை அதை செய்ய மாட்டேங்குது, இதை செய்ய மாட்டேங்குது, ஊருக்கு திரும்பி வர மாட்டேங்குது, கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, சில கண்டிஷன்லாம் போடுறாரு, இப்படி தான் இருக்கணும், பொண்ணு இப்படி தான் இருக்கணும், மாப்பிள்ளை இப்படி தான் இருக்கணும், இந்த வேலை தான் பார்க்கணும், இது இப்படி தான் இருக்கணும், பெத்திங்கல்ல சோறு போடுங்க, செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடக்கு மடக்காக பேசுகிறார் என்று பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது சிறு குழந்தைகள் எப்போ பார்த்தாலும் கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரில, இதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரில, நம்ம தான் இப்படி இருக்கிறோம்னு சொன்னால் பிள்ளைங்களாவது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேமேன்ற மாதிரியாக பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் மன வருத்தத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க. பெண்களுக்கும் கொஞ்சம் கூடுதல் நன்மைகள் இருக்குங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு இதுவரைக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த ஒரு இடர்பாடுகள் அப்படியே ஒரு மாதிரியாக அமையக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆக எதிலும் ஒரு நிறைவுகள் கண்டிப்பாக இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு. ஜூன் மாதம் வரைக்கும் அதனால் பயணங்கள் மூலமாக ஏதாவது நன்மைகள் இருக்கும். சிலருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னி கிடச்சி அதன் மூலமாக நன்மைகள் கண்டிப்பாக முதல் 5 மாதங்களில் உண்டுங்க.